உனக்கு குழந்தை இல்லை என்று நீ வருத்தப்படுகிறாயா? இதோ கர்த்தர் உன்னுடன் பேசுகிறார். ஒன்று, தேவன் உன் கண்ணீரை மறக்க மாட்டார். சங்கீதம் 56:8. நான் அழுத கண்ணீரை நீ உன் கலசத்தில் சேர்த்தாய், அது உன் புத்தகத்தில் எழுதப்பட்டுள்ளது. இதன் அர்த்தம், நீ ஒவ்வொரு முறை தனியாக அழும் கண்ணீரையும் தேவன் பார்த்து வைத்திருக்கிறார். மனிதர் மறந்தாலும் தேவன் ஒருபோதும் மறக்க மாட்டார். அவர் உன் வேதனையை நினைவில் வைத்திருக்கிறார். ஒரு நாள் அதற்கான பரிசு தரப்போகிறார். 2. தேவன் தாமதிப்பார் போல தோன்றலாம், ஆனால் ஒருபோதும் தாமதிக்க மாட்டார். ஹாபக்கூக் 2:3. தீர்க்க தரிசனமானது இன்னும் நியமிக்கப்பட்ட காலத்துக்காக உள்ளது. அது தாமதமாயிருந்தாலும் காத்திரு. அது நிச்சயமாக வரும், தாமதிக்காது. இதன் பொருள், இப்போ உனக்கு குழந்தை இல்லைன்னு சொல்றது முடிவு இல்லை. நேரம் இன்னும் வரவில்லை, அதுதான். தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் தாமதமா வரும், ஆனா வந்ததும் நிலைத்த ஆசீர்வாதம் இருக்கும். 3. தேவனுக்கு அசாத்தியம் எதுவும் இல்லை. லூக்கா 1:37. தேவனிடத்தில் ஒன்றும் அசாத்தியமல்ல. சாரா 90 வயசுல இருக்கும்போதும் அவளுக்கு தேவன் ஈசாக்கை கொடுத்தார். ஆதியாகமம் 21:1 முதல் 2. அவளையும் எல்லோரும் குழந்தையில்லாதவள்னு சொன்னாங்க. ஆனா தேவன் அவளின் பெயரை அம்மா ஆக்கினார். இதைப்போல உன் வாழ்விலும் இல்லை என்ற இடத்தில் தேவன் இருக்கும் என்று சொல்வார். 4. தேவன் உன்னை அவமானத்திலிருந்து மகிமைக்குக் கொண்டு வருவார். ஏசாயா 61:7. உன் அவமானத்திற்கு பதிலாக இரட்டிப்பு ஆசீர்வாதம் உனக்கு உண்டு. நீ மகிழ்ச்சியுடன் சொந்தமான நிலத்தில் பங்கு பெறுவாய். இப்போ மக்கள் உன்னை குறை கூறலாம், ஆனா தேவன் சொல்றார், நான் உன்னை உயர்த்துவேன். அவர்கள் உன்னை இகழ்ந்த அதே இடத்திலே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். 5. கண்ணீரோடு விதைத்தவர். சங்கீதம் 126. 5 முதல் 6. கண்ணீரோடு விதைத்தவர்கள் ஆனந்தக் குரலோடு அறுப்பார்கள். நீ இப்போ ஜெபத்தோட காத்திருக்கிறாய், ஆனா தேவன் சொல்றார், உன் காத்திருப்பு வீணா போகாது. நீ ஜெபத்தில் விதைத்த விதை ஒரு நாள் மகிழ்ச்சியாக அறுவடையாகும். 1 சமுவேல் 2:8. அவர் ஏழையைச் சாம்பலிலிருந்து எழுப்பி தாழ்ந்தவனை சாணத்திலிருந்து உயர்த்துகிறார். இன்று நீ தாழ்ந்தவராக தோன்றலாம், ஆனா நாளை தேவன் உன்னை மகிமையில் நிறுத்துவார். சுருக்கமாக சொல்லப்போனால், தேவன் உன் கண்ணீரை பார்க்கிறார், உன் ஜெபத்தை கேட்கிறார், உன் மனவேதனையை புரிகிறார். உனக்கான அற்புதம் தயாராகிறது. இன்று நீ கண்ணீரோடு இருக்கலாம், ஆனால் நாளை தேவன் உன் கண்ணீரை சாட்சியாக மாற்றுவார்.